அண்ணே ஏண்டா கைகள் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன்டா பிச்சை எடுக்கிற? என்னை தப்பா நினச்சிட்டீங்கண்ணே, நான் பிச்சைக்காரன் இல்லைண்ணே. ஏய், உன்னை பார்த்தா அப்படி தான்டா தெரியுது. ஆமாம், அது என்ன மண்டையில் குருவி கூடு கட்டின மாதிரி ஒரு மண்டையை வச்சிருக்க? போய் முடி வெட்ட மாட்டியா? போடா, போய் முடி வெட்டு போ. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுண்ணா. நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, ஏன்டா என்னடா விஷயம் பேசணும்? இல்லைண்ணே, வீட்டில் கொஞ்சம் பணம் கஷ்டண்ணே. அதைத்தான் நான் முதலே பிச்சை எடுக்கிறியான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, இதை வச்சுன்னு கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்குண்ணே. என்ன இது? நீங்களே பாருங்கண்ணே. என்னடா ஐஸ் வண்டி மாதிரி தார்பா போட்டு மூடி வச்சு வந்துருக்குற? என்ன திருடிட்டு வந்துட்டியா? அண்ணே, ஜென்ரேட்டர்ண்ணே. ரொம்ப கஷ்டண்ணே. அதுக்கு வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுங்கண்ணே. எனக்கு எதுக்குடா ஜென்ரேட்டரு? கரண்ட் இல்லைண்ணா, யூஸ் பண்ணிக்கலாண்ணே. ஓ டேய், எப்போ எங்கே தமிழ்நாட்டில் கரண்ட் கட் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதை தூக்கிட்டு நாளே முடியுமா? வீட்லேயே வச்சுக்கோங்கண்ணே. நான் வீடு இருக்குன்னு சொன்னேனா? டேய் நான் சொன்னேனா? டேய் நான் பரதேசிடா. அப்போ ஆஃபீஸில் வச்சுக்கண்ணே. ஆஃபீஸா? ஆஃபீஸ் நிறைய இருக்குடா, ஆனால் எனக்கு தான் எவனும் வேலை தர மாட்டேங்கிறான். அப்போ நீங்கள் பிளாட்ஃபார்மா? டேய் நிறுத்துடா, இன்னும் அந்த நிலைமைக்கு வரலடா. லாரி செட்டில் தான் ஒட்டிட்டு இருக்கிறேன். லாரி ஷெட்டில் கரண்ட் போகலண்ணே, அங்கே வச்சுக்கண்ணே. ஏண்டா தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டு நான் ஏன்டா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்? டேய், கவர்மெண்ட்டு பொறுப்பே இல்லாமல் கரண்ட்டை கட் பண்ணுது, நாங்கள் ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணி கரண்ட் வர வைக்கணுமா? நல்லா இருக்கடா உன் நியாயம். இந்த பார், இந்த கவர்மெண்ட்டு கொண்டு போய் வித்துரு, அவங்க ஊரு பூரா கரண்ட் தரட்டும். அண்ணே, சீப் ரேட்டுக்கு தரேன், வாங்கிக்கோங்கண்ணே. அப்படியா? சரி, என்ன வேலை? ஒரு 500 ரூபா கொடுங்கண்ணே, அது போதுண்ணே. 500 ரூபாயா? டேய், 5000 ரூபா பொருள் 500 ரூபான்ற என்ன தள்ளிட்டு வந்துட்டியா? இல்லைண்ணே, திருடெல்லாம் இல்லைண்ணே. முதலாளி புது ஜென்ரேட்டர் வாங்கியிருக்காரு, என்னை சும்மா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாருண்ணே. நான் இருக்கிறது குடிசை வீடுண்ணே, இதை போய் குடிசை வீட்டில் வச்சு நான் என்ன பண்ணுறது? வாங்கிக்கோங்கண்ணே, 500 ரூபா கொடுத்தா போதுண்ணே. இதுக்கு லாஜிக்காக நல்லா தாண்டா இருக்கு, ஆனால் நாளைக்கு ஏதாவது உள்ளங்க வந்துச்சுன்னா? எல்லாம் எதுவும் வராதுண்ணே. அப்படின்ற? ஆமாண்ணே. சரி சரி, அப்போ விலையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க. என்னண்ணே இது, நீங்களே 5000 ரூபாய்க்கு போகணும்னு சொன்னீங்க, நான் வெறும் 500 ரூபாய்க்கு தரேன். இதுக்கு மேலே குறைக்க சொன்னால் எப்படிண்ணே? டேய், அது ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், விலையை கம்மி பண்ணி கொடுறா. அண்ணே பாவண்ணே, குடும்ப கஷ்டண்ணே, பார்த்து செய்யுங்கண்ணே. அப்படின்ற? ஆமாண்ணே. சரி, குருவி மாதிரி நான் சேர்த்து வச்ச பணத்தை உன் குருவி கூடு மண்டைக்காக நான் தர்றேன். இந்தா. ஏண்டா, அவன் எரும மாட்டு தைலத்தை தலையில தேய்ச்சாலே முடி வளர மாட்டேங்குது, உனக்கு மட்டும் எப்படா கருகருன்னு வளருது? உங்க அம்மா அப்பவே உனக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்காங்கடா. சரிண்ணே. இப்ப என்ன பண்ற, அந்த வண்டிய இப்படியே ஓரமா தள்ளி இந்த ராட்ல கட்டி விட்டுரு, இல்லைன்னா வேற எவனா தள்ளிட்டு போயிருவான் பாரு. சரிண்ணே. இந்த பார், அண்ணன் கொஞ்சம் பிரவேசியா இருக்கணும், நீ கட்டிட்டு போ. கட்டிட்டியா? கட்டுண்ணே. நல்லா கட்டிட்டு கிளம்பு. ஏன் யாழினி சிரிச்சுட்டே இருக்க? எப்படியோ செல்வா லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டான், இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் வேண்டுதல் வீண் போகலல்ல? இத்தனை நாளா காட்டுக்குள்ள கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு, இப்பதான் ஒரு தெளிவு பிறந்திருக்கு. சந்தோஷத்தை இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கேன்.
யாருக்கும் கஷ்டம் நிரந்தரமே இல்ல. ஆமா ராகினி, செல்வா லண்டன் போனதுல என் பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. நீ வருத்தப்பட்டு மட்டுமே நான் பாத்திருக்கேன். முதல் தடவையா நீ சந்தோஷப்படுறத என் கண்ணால பாக்குறேன். உன் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும். சீக்கிரமா உனக்கு பிடிச்ச ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அதான் தமிழினி இருக்கால்ல, மறந்துட்டியா? தமிழினி இருக்கா, கௌதம் இருக்கா, வேற யார் யார் இருக்கா? இந்த பக்கத்து வீட்டு வண்டோர்ஸ் எல்லாம் ஏன் சேர்க்கல? அதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ கிழவியானதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். உன் தியாகத்துக்கு அளவே இல்லையா யாழினி? உனக்கு கல்யாணம் முடிக்காம நானும் மாமாவும் கல்யாணம் பண்ணதே ஃபர்ஸ்ட் தப்பு. எனக்கு கல்யாண ஆசையே இல்ல ராகினி. இப்ப எல்லாரும் இப்படி தாண்டி சொல்வீங்க. மாறவே மாட்டாங்கன்னு நினைச்சே என் அம்மா மாறிட்டாங்க. திருந்தவே மாட்டான்னு நினைச்சே என் அண்ணன் திருந்திட்டான். தமிழினி கூட நிவேதாவை மறந்துட்டு காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டா. இவ்ளோ அதிசயம் நடந்திருக்கு, உனக்கு கல்யாணம் நடக்காதா? இல்ல நாங்க தான் நடத்தாம விட்டுருவோமா? சரி, கல்யாணம் தானே, பண்ணிட்டா போச்சு. ஆனா என் சந்தோஷத்துக்கு யார் காரணம் தெரியுமா? வேற யாரு? நீ விடாம கும்பிடுற சாமிதான். சாமி வரம் கொடுத்தது உண்மைதான். ஆனா அது யார் மூலமா கொடுத்தது தெரியுமா? ஏய், கதிர்னு தானே சொல்ல வர? இப்பெல்லாம் நீ எங்க பேச்ச ஆரம்பிச்சாலும் என்ன பேசினாலும் முடிக்கிற இடம் கதிராதான் இருக்கு. உண்மைதான். முதல்ல அவர் யாரு என்னெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. தப்பாதான் புரிஞ்சிட்டு இருந்தேன். திமிர் பிடிச்சவர்னு நினைச்சேன். ஆனா போக போகதான் அவர் நல்ல மனுஷன் எனக்கு புரிஞ்சது. நீ சொல்றது உண்மைதான். கதிரோட தியாகம் தான் உன் சந்தோஷத்துக்கு காரணம். அவர் செஞ்ச உதவிய மறக்கவே கூடாது. சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? சட்டு புட்டுன்னு உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லு. என் மனசுல என்ன இருக்கு? ஓவரா சீன் போடாத. இவ்ளோ சொல்லிட்ட, அப்படியே மிச்சத்தையும் சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ற நீ? போதும் யாழினி, உன் மனச இரும்பு கதவு போட்டு பூட்டி வச்சதெல்லாம் போதும். இப்பதான் நல்ல நேரம் கூடி வருதுல, உன் காதல் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி நாடகம் போட்டுட்டு இருக்க? நான் ஒன்னும் நாடகம் போடல. என் மனசுல அவருக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்கு. அதுக்கு பேரு அன்பு, மரியாதை, பக்தி, இப்படி என்ன வேணா சொல்லிட்டு போலாம். ஆனா அது கண்டிப்பா காதல் கிடையாது. இப்படி ஒரு புனிதமான உறவை காதலுங்கிற பேர்ல நான் கொச்சப்படுத்த விரும்பல. இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க, இந்த உலகத்தை நேசிக்காதவங்க, பொறுப்பே இல்லாதவங்களுக்கு தான் செட் ஆகும். ஏன் யாழினி காதலிக்கிறவங்களை கழுவி ஊத்துற? இங்க பாரு, காதலிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். இந்த உலகத்தை எதிர்த்து போராட தெரியணும். இது எல்லாத்துக்கும் மேல தன்னை நம்புறவங்களால தான் இன்னொருத்தர காதலிக்க முடியும். நீ இந்த கௌதம் மேனன், செல்வராகவன் படம்லாம் பார்த்ததே இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்ன? நீ இதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோ, ஆனா உலகம் இத காதல்னு தான் சொல்லும். உலகம் என்ன வேணா சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் மனசுல எந்த கலங்கமும் இல்லாம தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கு. என் குடும்பத்தை நான் கைவிட மாட்டேன். ஐ, இதெல்லாம் போங்க. இப்பெல்லாம் விக்ரமன் படத்தை டிவில போட்டாலே யாரும் பாக்குறது இல்ல. நீ என்னடானா தியாகம் அது இதுன்னு விக்ரமன் படத்தோட ஹீரோயின் மாதிரியே பேசுற? இல்ல ராகினி, உதவி செய்ய வந்தவர்கிட்ட உரிமை எடுத்துக்க முடியாது. கோயில் சிலைய பூஜை அறையில கொண்டு வந்து வைக்கிறது தப்பு. நீ உன்னையே ஏமாத்திக்கிற யாழினி. நீ உன் மனசை ஏமாத்திக்கிற. உன் மனசு பேசுறதையும் கொஞ்சம் கேள, அதுதான் சரியா இருக்கும். இது பாரு, சொந்த நாட்டை விட்டுட்டு அகதி வாழ்க்கை வாழ்ற ஏன் பிரச்சனை என்னைக்குமே தீர போறதில்ல. சொந்த நாடு கிடைச்சு அங்க போற வரைக்கும் அகதி அகதிதான். ஒரு அகதியை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை அவருக்கு வேண்டாம். நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை நம்மளை விட ஒருத்தவங்க நல்லா வச்சுப்பாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துடணும். அவரோட நல்ல மனசுக்கு அவர் பிறந்த ஊர்லயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கிட்டோம். என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம், வரவும் கூடாது. அதை நான் விரும்ப மாட்டேன். நம்ம எப்படி இருக்கோம்லாம் தெரியாது. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். நம்ம கேட்காமலே ஒருத்தர் சரக்கு வாங்கி கொடுக்குறான் பாரு, அவன் தாண்டா நல்ல நண்பன். ஆஹா, என்ன அருமையான தத்துவம். பிரமாதமா பேசுறீங்க குரு.
டேய் கேட்காம செய்யறவன் தான்டா நண்பன். நம்ம கதிர் செஞ்சான் பாத்தியா அந்த மாதிரி. எங்க செல்வாவை லண்டனுக்கு அனுப்பி வச்சாங்களா, அதை சொல்றீங்களா? ஆமாண்டா, அந்த மனசு யாருக்கு வரும்? யாழினி மாதிரி ஒரு பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஏய், குரு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? உனக்கு எனக்கு யாழினி மாதிரி தங்கச்சி இருக்காளடா? இல்ல அப்புறம் என்னடா? இந்த பார், நீ பேசின பேச்சுக்கு இப்பவே உன்னை அப்படி மூக்குலயே குத்திருப்பேன். சரக்கு போட்டு உன்னை அதுவும் கவனிச்சுக்கிறேன். வா. என்ன குரு, எனக்கு சரக்கு உண்டா இல்லையா? வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். டேய், உனக்கு ஏத்த அதிகமாயிடுச்சுடா. விட்டா எல்லாத்தையுமே ஓசிலே கேட்ப போல ஏன் இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதா? ஏய், சிஷ்யா, அங்க பாரு. குரு அநியாயமா இருக்கு. ஏய், சிஷ்யா, வாடா, வா போயிடலாம். வா. எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? ம். காலம் கலிகாலமாச்சுடா. இது என்ன குரு பெரிய அநியாயமா இருக்கு? என்ன குரு, சரக்கு வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்புறம் உன்னை நம்ப முடியுமாடா? நீ வாங்கிட்டு வரதுக்கே 2 மணி நேரம் ஆகும். இந்த குடி, குடிச்சிட்டு வடிக்க பாரு. போலீஸே சரக்கு வாங்கி கொடுத்து குடிக்கவும் சொல்லுது, பாதுகாப்புக்கு நிக்குது. என்ன குரு இது? டேய், கலெக்டர் டாஸ்மாக் கடை திறந்து வைக்கிறாரு, கமிஷனர் டாஸ்மாக் கடைக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, இப்போ கைதிக்கு போலீஸ் சரக்கு வாங்கி கொடுக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமாடா? அதுவும் சரிதான். காலேஜ் பசங்க கடையை மூட சொல்லி கல்லெடுத்து அடிச்சா அதுக்கும் போலீஸ்காரங்க பாதுகாப்பு நிற்கிறாங்க. போலீஸு மக்களுக்கு பாதுகாப்பா இல்லை குடிகாரங்களுக்கு பாதுகாப்பான்னு எதுவுமே தெரியல. அவன் ஏதோ திருடி இருக்கான்டா. மேட்ரு பெருசு. அவன் ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கான், இல்லை யார்கிட்டயும் கொடுத்து வச்சிருக்கான். அதை இந்த போலீஸ் மோப்பம் பிடிச்சாங்க. அதை ஆட்டையை போடலான்னு இந்த போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அதான் அவனுக்கு புரோட்டா வாங்கி தர்றாங்க, பிராந்தி வாங்கி தர்றாங்க. மொத்தத்தில் போலீஸ் காட்டையும் கொடுக்கும் கூட்டையும் கொடுக்கும். அதான் மாமான்னு வச்சிருக்காங்க. டேய், ஒரு கல்ப் அடிச்சதுக்கு நீ இவ்வளவு ஓவரா பேசுறிய? அதை விடுங்க குரு. இப்ப நான் உன்னை விட 2 பக்கு எக்ஸ்ட்ரா அடிச்சாதான் உன்னை சமாளிக்க முடியும். அதை விடுங்க குரு, இதெல்லாம் ஒரு பெரிய டேய், பிரச்சனையா? இருடா, பொறுமையா குடிடா. நான் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் பொறுமை, அப்புறம் நான் தான் ஸ்பீடு. ஆஹா, ஊத்துங்க, நீங்க அடிங்க அடிங்க. எனக்கே வா. ம். நமக்கெல்லாம் பாதுகாப்பு தர மாட்டானுங்களா குரு? பாதுகாப்பு தானே, பாதுகாப்பு தானே. இரு, நான் வேணா கூப்பிட்டு உனக்கு லாடம் கட்ட சொல்றேன். என்ன குரு இப்படி பேசுறீங்க? அவனும் ரோட்ல தான் அடிக்கிறான், நம்மளும் ரோட்ல தான் அடிக்கிறான். ஏன் இப்படி 2 போலீஸ் வந்து நிக்கப்படாதா? ஆஹா, நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சர் கொடுக்கப்படாதா? இருக்கலாம். ஆனா என்னன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், நமக்கு வந்தானா லாடம் கட்டுவோம். பரவாயில்லையா? வேணாம் விடுங்க, வேணாம் விடுங்க. நம்ம குதிரைக்கே லாடம் கட்டுவோம். வாங்க 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 போங்க. யாரா இவங்கிட்ட கொடுத்த? ஆமாம் சார், இவங்கிட்ட தான் கொடுத்தேன். என்ன ரே, திருட்டு பொருளை வாங்கி விற்கிறியா நீ? சார், நான் லாரி டிரைவர் சார். அப்ப இதென்ன சைடு பிசினஸா? எங்கடா அது? என்ன சார், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏட்டையா, உள்ள போய் இருக்கான்னு பாருங்க. சரிங்க சார். மோகன, பொருள் மட்டும் கிடைக்கட்டும், தொலைச்சிடறா உன்னை. சார், என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. தெரியும்டா, இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஒருவேளை ரவி அண்ணன் வாங்கி வச்சிருப்பாரோ?
ஆனால் அவர் பேரை சொன்னால் அவரையும் இவனுங்க பிடிச்சிட்டு போயிடுவானுங்களே. திருட்டு விசால வேற இருக்கார் அவர். ஆ சரி, நாமளே சமாளிப்போம். சார் உள்ளதான் சார் இருக்கு. ஏண்டா திருட்டு பொருளை வாங்கி விற்கிறோம் நீ? சார் இன்னும் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்க? உண்மையை சொல்றா. சார் நான் லாரி டிரைவர் சார். லாரி எங்க திருண்ண? சார் இப்படிலாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட. ஸ்டேஷனுக்கு வா. சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார். என் ஆளுங்க வந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் சார். ஏய், உங்க ஆளுங்கெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லு. வரா. சார் இல்லை சார், சொல்லுங்க ஏய், கேளுங்க போடா. சார். ஓடான்றா. எனக்கு போடா. சார், விடுங்க சார். பாருங்க, போடா. என் ஆளுங்க வந்துட்டோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சார். பேசாத போ. சார், விடுங்க சார் என்ன. ஏய், நடரா. இல்லை சார். போடா. ஏய் திருடுவியா? இது போதுமா இன்னும் விளக்கணுமா? ஐயா செத்துக்கிட்டு போயிட போறான் ஐயா. லாக்அப் டெத் ஆயிடும். சரி அந்த ஹோட்டல்காரங்கிட்ட சொல்லி சாரக்கம் பிரியாணி ரெடி பண்ண சொல்லு. ஐயா அதெல்லாம் சொல்லியாச்சுங்க ஐயா. வந்துட்டே சரி, இருக்கு. அந்த இளங்க இருக்கான்ல அவனுக்கு போனை போடு. சரிங்க ஐயா. ஹலோ சொல்லுங்க சார். என்ன மேட்டர் முடிஞ்சா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. இந்த ஒரு நிமிஷம் ஐயா பேசணுங்கிறாருப்பா. கொடுங்க. என்ன இளங்கோ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? என்னதான் உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார், நம்ம வீட்டு பொண்ணை அவன் லைன் போட்டுட்ருக்கான். ஓஹோ, பையன் மூக்கு மொழியுமா இருக்கும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி வாழ்தனமா சேட்டை பண்ணியிருப்பான்னு. அதை விடுங்க சார், அவனை நல்லா கவனிச்சிங்களா? 2 லத்தி உடஞ்சு போச்சு, அடி பிச்சிட்டேன். இனிமே உன் வழியில கிராஸ் பண்ணவே மாட்டான். நீ எதுக்கும் உங்க வீட்டு பொண்ணை கொஞ்சம் கடிச்சு வை. சரிங்க சார். சரி, வியாபாரம்லாம் எப்படி போகுது? போயிட்டு இருக்கு சார். ஏய், இன்னும் இந்த மாசம் மாமூல் இன்னும் வரவே இல்லையே சார். நான் இன்னைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடறேன் சார். சரக்கு பிரியாணி எல்லாம் எப்போ வரும்? இந்தா உங்கள் டேபிளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சார். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சரியா சார்? ஒரு 2 நாள் அவனை ஸ்டேஷன்லேயே வச்சிருங்க சார். அப்போதான். சரி, நீ சொல்லிட்ட, பண்ணாம விட்டுருவோமா? நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். நீ வியாபாரத்தை பாரு ஐயா.